ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு யுவர் லேர்னிங் டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம லிஸ்ட்னா என்ன, அதுக்கப்புறம் லிஸ்ட்டை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டோட லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். நான் இப்போ என்ன சொல்லியிருப்பேன்னா லிஸ்ட்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து என்னென்னா லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஃப்ரூட்ஸ்னு வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட் நேம். அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட்ல என்னென்ன இருக்குதுன்னு ஆப். எப்பயுமே நம்ம சம் ஸ்ட்ரிங்கை மென்ஷன் பண்ணணும்னா டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். ஆப்பிள், orange, grapes. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரூட்ஸுன்ற ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோடைய லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி இதோட லென்த் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதில் மொத்தமாக எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் வரும். இதில் மொத்தம் எலிமெண்ட் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்கள். 3 எலிமெண்ட் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், இப்படி 3. ஃப்ரூட்ஸ் அப்படின்ற வேரியபிளில் நம்ம வந்து லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன இருக்குது, ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், இது 3 மொத்தம் நம்ம எத்தனை இருக்குன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பிரிண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து லென் அப்படின்னு யூஸ் பண்ண. லென்னுன்னா என்ன அர்த்தம்னா லென்த்துன்னு அர்த்தம். ஸோ இதோட லென்த்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. எதோட எலிமெண்ட்ஸ் நமக்கு வேணும், ஃப்ரூட்ஸ் அப்படின்றதுல நமக்கு எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி எனக்கு அவுட்புட் வரணும். ஸோ இப்போ நான் ரன் கொடுத்தோன்னே எனக்கு வந்து 3 வந்திருக்கு பாருங்க. ஆப்பிள் 1, ஆரஞ்ச் 2, கிரேப்ஸ் 3. இது மொத்தம் இப்படி தான் இதோட லென்த் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நமக்கு 1லேருந்து இதில் கவுண்ட் பண்ணி நமக்கு தரும். ஓகே, இப்போ தான் வந்து ஒரு எலிமெண்ட்டோடைய எத்தனை எலிமெண்ட் இருக்குது, ஒரு லிஸ்டோட எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கீவேர்ட் லென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வைல் லூப் யூஸ் பண்ணி இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் பிரிண்ட் ஆகணும், அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் கிரேப்ஸ்னு இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 by 1 பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, நீங்கள் வேணால் கேட்கலாம் இது ஏன் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஆப்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் ஆரஞ்சு, கிரேப்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே வந்து நம்மக்கிட்ட நிறையான எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால போய் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லூப் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன லூப் யூஸ் பண்ண போகிறோம்னா வைல் லூப் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி 0லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா. நமக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் பேசிக்ஸை வந்து ஏன் நான் வந்து ஐக்கு வந்து 0 கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் ஸ்டார்டிங் எலிமெண்ட்டோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 0. நம்ம போன வீடியோவில் கூட பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நம்ம வைல் யூஸ் பண்ணணும். வைல் ஐன்ற வேரியபிள் ஐ வந்து லெஸ் தென் லென்ன்ற கீவேர்ட் லென்த் யூஸ் பண்ணுறோம். இங்கேயும் நம்ம லென்த் யூஸ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிளுடைய லென்த் வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம நார்மலாக நம்ம கவுண்ட் பண்ணி நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதே வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணாமல் கம்ப்யூட்டரே வந்து இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்யூட்டரே வந்து எல்லா வேலையும் செய்யுது, ஹியூமன்ஸ் எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம தெரிய வைக்கணும் இதில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதுகிறோம். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து லென்த் ஆஃப் ஃப்ரூட்ஸில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னா 3 இருக்கு. அந்த 3 வந்து எப்படி இருக்கணும்னா ஐல வந்து 0 இருக்கு. அந்த 0 வந்து லெஸ் தென் 3 விட 0 லெஸ் தானே. ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் வைல் அப்படின்ற லூப்ல. இங்க வந்து கோலன் வரும். அப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அந்த
வச்சிருக்க இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்றத நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஃப்ரூட்ஸில் ஸ்டார்டிங் எலமெண்ட்லேருந்து பிரிண்ட் ஆகும். ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று பிரிண்ட் ஆகணும். நீங்கள் ஏற்கனவே வைல் லூப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தெரியலனாலும் என்னோட வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே வைல் லூப்ஸ்னால் என்னன்னு போட்டிருப்பேன். இதுதான் நம்ம இப்போ வந்து இந்த கோடை ரன் பண்ணுவோம். ரன் பண்ண பிறகு தெளிவாக புரியும். இப்போ பாருங்க, எனக்கு அதே மாதிரி ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் அப்படின்னு எனக்கு லைன் பை லைனாக எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐன்ற ஒரு வேரியபிளில் 0 கொடுத்துருக்கோம். அந்த 0 வந்து எப்படின்னா லெஸ் தென் லென்த் ஆஃப் ஃப்ரூட்ஸ். லென்த் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம அந்த வேரியபிள் கொடுத்துட்டோன்னே இதோட லென்த்தை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி வச்சிரும். 1 2 3 கவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ இதில் மொத்தம் 3 இருக்கு. இந்த 3யை வந்து என்ன பண்ணுதுன்னா பிரிண்ட் பண்ணும். அந்த 3ல இருக்கக்கூடிய ஐல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோம் 0. அப்போ 0ல என்ன இருக்கு, ஆப்பிள் இருக்கு. ஸோ எனக்கு ஆப்பிள் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த 0 கூட 1 ஆட் பண்ணிப்போம். 1 ஆட் பண்ணிட்டு அந்த 1 வந்து லெஸ் தென் அந்த 1 வந்து லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். ஆமாம் 3 தானே. ஸோ அதனால வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். திரும்பி வந்து ஆரஞ்சு வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் இதோடைய ஆக்சஸிங் போன வீடியோவில் வந்து எப்படி ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இதில் ஃபர்ஸ்ட்டில் எப்பயுமே 0 இருக்கணும், அதுக்கப்புறம் 1 இருக்கணும், அதுக்கப்புறம் 3 இருக்கும். இப்போ ஆரஞ்சுக்கு வந்து 1. ஸோ எனக்கு 1ல் இருக்கும்போது எனக்கு ஆரஞ்சு பிரிண்ட் ஆகும். அப்புறம் அதுக்கப்புறம் 1 + 1 வந்து 2. ஸோ இப்போ எனக்கு மொத்தம் 2 இருக்குது. அந்த 2 வந்து லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். ஆமாம் லெஸ் தென் 3 தான். ஸோ அதனால எனக்கு என்ன பண்ணிடும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு 3ல் என்ன இருக்குது, கிரேப்ஸ் இருக்கு. சரி 2ல் என்ன இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கிரேப்ஸ் பிரிண்ட் ஆகும். இப்படி தான் வந்து ஒரு வைல் ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகுது. இது நம்ம ஒரு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைல் லூப் பார்த்துட்டோம். இப்போ ஃபார் லூப் வச்சு ஒரு லிஸ்ட்டை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் தான். இதை விட வைல் லூப்பை விட வந்து ஃபார் லூப் வந்து நமக்கு சிங்கிள் லைன்லேயே முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் சம் வேரியபிள் கொடுக்கணும். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் டீன் ஃப்ரூட்ஸில் இருக்க வேரியபிள்ஸை வந்து நான் டீல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட்டில் டியை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இது பாருங்க, எனக்கு எத்தனை லைனில் முடிஞ்சிருக்கு, 2 லைனில் எனக்கு ஃபார் லூப் முடிஞ்சிருச்சு. நம்ம அதே அவுட்புட் தான் வர வச்சோம், அதே மாதிரி தான் வர வைக்கணுன்றதுனால நம்ம இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டோம். நமக்கு சின்னதாக 2 லைன்லேயே எனக்கு முடிஞ்சிச்சு. அதுவும் சீக்கிரமாகவும் டைப் பண்ணிட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டோம். ஃபார் டீல என்ன இருக்கணும்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். ஃப்ரூட்ஸ் இருக்கிறதா வந்து டீல வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். டீன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகிடும். டீல அது எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஒன்று எடுத்து ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் கிரேப்ஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் டி. ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும்னா ஆப்பிள் தானே ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ எனக்கு ஆப்பிள் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஆரஞ்சு பிரிண்ட் ஆகும், அப்புறம் கிரேப்ஸ், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் பிரிண்ட் ஆகாது. இப்படிதான் வந்து ஒரு நார்மலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து சேஞ்சிங் லிஸ்ட் எலிமெண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஆப்பிளுக்கு பதிலாக எனக்கு வந்து மேங்கோ வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை போய் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஆப்பிளுக்கு எடுத்து பேக் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா சில டைம்ஸ் நமக்கு தெரியாது இந்த வேரியபிள் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாத போது நம்ம என்ன பண்ணிப்போம், நேம் மட்டும் தெரியும். அப்படின்ற போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃப்ரூட் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல ஸ்பேஸ் கொடுத்து அது ஆரஞ்சு வந்து நம்ம வந்து ஆப்பிளுக்கு பதிலாக தானே மேங்கோ கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஆப்பிள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த 0 ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அந்த 0 ஸ்பேஸில் வந்து எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, அப்படி இல்லை நீங்கள் வந்து மேங்கோவை எந்த ஸ்பேஸில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதோடைய ஸ்பேஸை கொடுத்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்டில் வைக்கணும். எடுத்தோடனே எனக்கு மேங்கோ இருக்கணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கணும், 0 கொடுக்கணும். அதுக்கு ஈக்குவல் டு என்ன வரணும் அப்படின்னா மேங்கோ டபுள் கோட்ஸில்
கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து சாரி, நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே கொடுக்கவே இல்லை. சாரி, பிரிண்ட் ஃப்ரூட்ஸை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே எனக்கு பாருங்கள், எனக்கு வந்து எப்படி இந்த லிஸ்ட் எப்படி இருக்கோ எனக்கு அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. என்ன இருக்குது, ஆப்பிளுக்கு பதிலாக எனக்கு மேங்கோ பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் மேங்கோ பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரூட்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 0ல் எனக்கு வந்து மேங்கோ இருக்கணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், இந்த வேரியபிளோட நேம், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே அதோடைய பொசிஷன், அப்புறம் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்ட் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்துடும். இப்படி தான் ஒரு நார்மலாக வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுவரையிலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.